குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் குட்டீஸ். குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 2ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அழகு 5 காலம் பார்க்க போறோம் இந்த வீடியோவில். ஓகேவா குட்டீஸ்? ரெடிங்களா? குட்டீஸ், என்னுடைய நீங்களும் படிச்சுட்டே வாங்க. நம்ம புத்தகத்துல பக்கம் எண் 57 எடுத்துக்கோங்க. அழகு 5 காலம் பார்க்கலாமா குட்டீஸ்? ரெடிங்களா? ஓகே குட்டீஸ். குட்டீஸ், இப்ப பாருங்க, உங்க கையில இருக்க புத்தகத்தை அப்படியே பாருங்களே. இங்க பாருங்க, நிறைய படங்கள் கொடுத்திருக்காங்க. உங்க புத்தகத்துல கொடுத்திருக்காங்கல்ல குட்டீஸ், அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. காலை முதல் மாலை வரை நடைபெறும் நிகழ்வுகளை 1, 2, 3 என 9 வரை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இங்க இருக்க படங்கள்ல என்னென்ன படங்கள்? இங்க தூங்கி எழுந்திருக்கிறாங்க, இங்க குளிக்கிறாங்க, பள்ளிக்கு செல்றாங்க, அப்புறம் இரவு சாப்பிட்றாங்க, பல் துளக்குறாங்க, விளையாடுறாங்க, பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, சாயங்காலம் வீட்டுல படிக்கிறாங்க, நைட்டு தூங்குறாங்க. இப்ப இத நம்ம வரிசைப்படுத்த போறோம். ஓகேங்களா குட்டீஸ்? இப்ப நீங்களே சொல்லுங்க, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்கி எழுந்திருப்போம். அப்ப இங்க நம்ம 1 போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பல் துளக்கணும். இங்க இருக்கு. பல் துளக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? குளிக்கணும். குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க என்ன பண்ண போறோம்? படிக்கிறோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? விளையாடணும். விளையாண்டதுக்கு அப்புறம் மீண்டும் சாயங்காலம் எழுதணும், படிக்கணும். ஹோம்ஒர்க்லாம் செய்யணும்ல, நம்ம அதை செய்யணும். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம்? தூங்குறோம். அவ்வளவுதான் குட்டீஸ். இதே மாதிரி உங்க நோட் புக்லயும் 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்க வரிசைப்படுத்தி நம்பர் எழுதுங்க. ஓகேங்களா குட்டீஸ்? குட்டீஸ், அடுத்தது பாருங்க, வாரத்தின் நாட்கள். ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள்? ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். அதான் குட்டீஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இங்க ஆகஸ்ட் மந்த் கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க, ஞாயிறுல இருந்து சனி வரைக்கும் இங்க இருக்கிற கிழமையெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதே தான் இங்க நம்ம படிக்க போறோம். ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 7 நாட்கள் உள்ளன. அதுல 1 ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. குட்டீஸ், ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள்? சூப்பர், 7 நாட்கள். என்னென்ன கிழமைகள் வரும்? அந்த நாட்கள்ல என்னென்ன சொல்லுங்க? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இதுல வாரத்தின் முதல் நாள் எது? ஞாயிறு. இங்க பாருங்க, கொடுத்திருக்காங்க. வாரத்தின் முதல் நாள் என்னது? ஞாயிறு. வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. ஓகேவா குட்டீஸ்? அடுத்தது இங்க பாருங்க, சில வினாக்கள்லாம் கொடுத்திருக்காங்க. என்னென்ன வினாக்கள் அப்படின்னு பார்க்கலாங்களா குட்டீஸ்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட், வாரத்தின் 4வது நாள் என்ன? இங்க பாத்துக்கோங்க, வாரத்தின் 4வது நாள் என்ன? முதல் நாள் 2, 3, 4. 4வது நாள் புதன். அடுத்தது, வாரத்தின் 7வது நாள் என்ன? இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. 7வது நாள் சனி. இங்கே எழுதணும், சா நீ, சனி. அடுத்தது பாருங்க, வியாழக்கிழமைக்கு அடுத்தது வரும் நாள் எது? வியாழக்கிழமைக்கும் அடுத்த நாள் என்ன நாள் இருக்கு? சூப்பர், வெள்ளி. வெள்ளி. அடுத்தது பாருங்க, புதன்கிழமைக்கு முன் வரும் நாள் எது? இங்க புதன்கிழமை இருக்கு, அதுக்கு முன்னாடி நாள் என்ன இருக்கு? செவ்வாய். என்ன கிழமை? செவ்வாய்.
சே இவ் வா இ செவ்வாய். குட்டீஸ் அடுத்தது பாருங்க, ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள்? சூப்பர், 7. 7. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். அதே மாதிரியே பாருங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்காங்க குட்டீஸ். இதை நீங்க நான் செய்யறதுக்கு முன்னாடியே செய்யுங்க. இங்க பாருங்க, திங்கட்கிழமைக்கு அடுத்த 2வது நாள் என்ன எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, திங்கட்கிழமை, அதுக்கு 2 நாள் அடுத்து சொல்லிருக்காங்க. அப்படின்னா செவ்வாய் புதன். என்ன வரும் இங்க நமக்கு எழுதுறது? புதன். புதன். அடுத்தது பாருங்க, இது இதனுடைய விடை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, புதன்கிழமைக்கு அடுத்த 3வது நாள் எது? புதன்கிழமை அப்படின்னா அதுக்கு அடுத்த 3வது நாள் 1, 2, 3 அப்படின்னு இங்க என்ன கிழமை இருக்கு? சனி. சனி. அடுத்தது பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் முன்னர் வரும் நாள் எது? அப்ப சனிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்ன நாள் சனி. சனி. அடுத்தது பாருங்க, சனிக்கிழமைக்கு 2 நாள் முன்னர் வரும் நாள் எது? சனிக்கிழமைக்கும் முன்னாடி 2 நாள் 1, 2 என்ன நாள் வருது? வியாழன். வியாழன். குட்டீஸ் கடைசி பாருங்க, வெள்ளிக்கிழமைக்கு 3 நாள் முன்னர் வரும் நாள் எது? இங்க பாருங்க, இங்க வெள்ளிக்கிழமை இருக்கு, அதுக்கு 3 நாள் முன்னாடி 1, 2, 3 அப்ப இங்க என்ன கிழமை வந்திருக்குது? செவ்வாய். என்ன கிழமை? செவ்வாய். அவ்வளவுதான் குட்டீஸ். நம்ம புத்தகத்துல பக்கம் எண் 58 எடுத்துக்கோங்க. நீங்களும் இதற்கான பதில எழுதிக்கோங்க. ஓகேங்களா குட்டீஸ்? குட்டீஸ் அடுத்தது பாருங்க, 2ஆம் வகுப்பு கால அட்டவணை அப்படின்னுட்டு பாடவேளை நாள், அதாவது 1, 2, 3, 4 கொடுத்திருக்காங்க. இங்க திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி நாட்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ், கணக்கு, ஆங்கிலம், பாட்டு இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னுட்டு பாடவேளை கொடுத்திருக்காங்க. இப்ப இத நம்ம நல்லா பார்த்துட்டு கீழே பாருங்க, நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. பாடவேளை வரைதலும் வண்ணம் தீட்டுதலும், அப்புறம் நாடகம், கணினி, பாட்டு, யோகா இதெல்லாம் எந்த நாட்கள்ல வருது அப்படின்னுட்டு நம்ம இங்க எழுத போறோம். குட்டீஸ் நீங்களும் நம்ம புத்தகத்துல பக்கம் எண் 59 எடுத்துக்கோங்க. நான் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்களும் எழுதலாம். ரொம்ப ஈஸி பாருங்க. வரைதலும் வண்ணம் தீட்டுதலும். இங்க பார்க்கணும், வரைதலும் வண்ணம் தீட்டுதலும் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்படின்னா அப்படியே அதுக்கு நேரா பார்க்கணும். என்ன கிழமை இருக்கு? சூப்பர், செவ்வாய். அவ்வளவுதான். இந்த கட்டத்துல நம்ம செவ்வாய் அப்படின்னுட்டு எழுதிடுறோம். அவ்வளவுதான் குட்டீஸ். அடுத்தது பாருங்களே, நாடகம். இங்க பாருங்க, இங்க நாடகம் இருக்கா? இல்ல. இதுல இருக்கா? இல்ல. அப்படின்னா புதன்கிழமையில இருக்கா? இருக்கு. அப்படின்னா நாடகம் வரும் கிழமை புதன். அடுத்தது பாருங்க, கணினி. அடுத்தது கணினி எங்க இருக்கு? திங்கட்கிழமையில இல்ல, செவ்வாய்க்கிழமையிலும் இல்ல, புதன்கிழமையிலும் இல்ல, இங்க இருக்கு. அப்படின்னா வியாழன். வியாழன். அடுத்தது பாருங்க, பாட்டு எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்படின்னா திங்கள். பாட்டு எங்க இருக்கு? திங்கள் கிழமையில இருக்கு. அப்ப நம்ம இங்க திங்கள் எழுதணும். திங்கள். ஓகேங்களா? அடுத்தது யோகா. யோகா எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்படின்னா என்ன கிழமை வரும்? வெள்ளி. அவ்வளவுதான் குட்டீஸ். ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மாதிரியே எழுதுங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இப்ப நாட்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, மாதங்கள் பார்க்க போறோம். ஓர் ஆண்டிற்கு மாதங்கள். ஒரு ஆண்டிற்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். அதுதான் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம் குட்டீஸ். இங்க பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேங்களா குட்டீஸ்? இப்ப பாருங்க,
ஜனவரி மந்த் அப்படின்னா 31 வரும். பிப்ரவரியில பாத்தீங்க அப்படின்னா 28 வரும். அதே லீப் ஆண்டு அப்படின்னா நமக்கு 29 வரும். ஓகேங்களா, அது 4 வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும். ஓகேங்களா, 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிப்ரவரி 29 வரும். அத லீப் ஆண்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது மார்ச்ல 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31 நாட்கள் வரும். ஓகேங்களா, வாரத்தின் முதல் ஞாயிறு ஜனவரி தான் நம்ம மாதத்திற்கு முதல் மாதம் சொல்லுவோம். ஓகேங்களா, நாட்களுக்கு எப்படி ஞாயிறு முதல் சொல்ற மாதிரி மாதத்திற்கு ஜனவரி தான் முதல். ஓகேங்களா, ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். ஓகேங்களா, இங்க பாருங்க குட்டீஸ், கீழே கொடுத்திருக்காங்க. ஓர் ஆண்டிற்கு 12 மாதங்கள் உள்ளன. ஒரு ஆண்டிற்கு எத்தனை மாதங்கள் உள்ளன? 12 மாதங்கள் உள்ளன. ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மற்றும் கடைசி மாதம் டிசம்பர். முதல் மாதம் எது? ஜனவரி. கடைசி மாதம் டிசம்பர். ஜனவரி முதல் மாதம், டிசம்பர் கடைசி மாதம். அடுத்தது பாருங்க, ஆண்டின் முதல் நாள் ஜனவரி 1 ஆகும். முதல் நாள் என்னது? ஜனவரி 1. இவற்றில் 7 மாதங்கள் 31 நாளையும் 4 மாதங்கள் 30 நாட்களையும் கொண்டுள்ளன. நான் இங்க உங்களுக்கு ஒவ்வொரு மாதங்களையும் 31 30ன்னு சொன்னா அதை தான் சொல்லியிருக்காங்க குட்டீஸ். ஜனவரி, அதாவது இவற்றில் 7 மாதங்கள் 31, 7 மாசம் 31 நாட்கள் இருக்குமா. அதே 4 மாதங்கள் 30 நாட்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிப்ரவரி மாதம் மட்டும் 28 அல்லது 29 நாட்களை கொண்டிருக்கும். அந்த லீஃப் ஆண்டு வர்றப்ப மட்டும் நான் 29 வரும்னு உங்களுக்கு சொன்னேன்ல குட்டீஸ், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது இங்க பாருங்க, செய்து பார். குட்டீஸ், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிறத பார்த்து ஒவ்வொரு மாதத்திற்கும் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னுட்டு இதுல நம்ம எழுத போறோம். ஓகேங்களா குட்டீஸ், நம்ம புத்தகத்துல பக்கம் எண் 61 எடுத்துக்கோங்க. இதை செய்து பார், நீங்களா செய்து பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ், நான் இப்ப பண்ண நீங்களும் செய்துகிட்டே வாங்க. குட்டீஸ், அடுத்தது பாருங்க, செய்து பார். முன்பக்கத்தில் உள்ள காலண்டரை நாள்காட்டியை உற்று நோக்கி ஒவ்வொரு மாதத்திலும் உள்ள நாட்களை எழுதுக. குட்டீஸ், இங்க பாருங்க, இங்க காலண்டர் கொடுத்திருக்காங்களா, இதுல ஒவ்வொரு மாதத்திற்கும் எத்தனை நாட்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னுட்டு நம்ம இப்ப இங்க எழுத போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜனவரியில எத்தனை நாள்? 31. சோ நம்ம இங்க 31 எழுதணும். ஓகேங்களா, அடுத்தது பிப்ரவரியில இங்க எத்தனை எழுதியிருக்காங்க? 28. லீஃப் ஆண்டா இருந்துச்சுன்னா மட்டும் 29. நம்ம இப்ப அங்க கொடுத்திருக்கிறத எழுதலாம், 28. அடுத்தது பாருங்க, மார்ச்ல எத்தனை கொடுத்திருக்காங்க? 31. அடுத்தது ஏப்ரல்ல 30. அடுத்தது மேல என்ன கொடுத்திருக்காங்க? 31. ஜூன்ல என்ன கொடுத்திருக்காங்க? 30. அடுத்தது ஜூலை என்ன கொடுத்திருக்காங்க? 31. அடுத்தது ஆகஸ்டுக்கு என்ன வரும்? ஜூலைக்கும் 31 தான் வரும், ஆகஸ்டுக்கும் 31 தான் வரும். செப்டம்பர்ல என்ன வருது? 30. அக்டோபருக்கு என்ன வரும்? இங்க பாருங்க, 31. அடுத்தது நவம்பர். இங்க பாருங்க, நவம்பர் என்னது? 30. டிசம்பர் 31. நவம்பர் என்ன வரும்? 30. டிசம்பர் 31. சூப்பர் குட்டீஸ், எனக்கு முன்னாடியே நீங்க ரைட் பண்ணிட்டீங்க. குட், சூப்பர் குட்டீஸ். இப்ப நான் முன்ன உங்களுக்கு சொன்னோம் பாத்தீங்களா, 7 மாதங்கள் 31 நாட்களை கொண்டிருக்கும். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 7 மாதங்கள் 31 நாட்களை கொண்டிருக்கும். ஓகேங்களா, அதே 1 2 3 4 5 5 மாதங்கள்
30 நாட்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லணுமா நம்ம? சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா பிப்ரவரியில 30 நாட்கள் வராது. பிப்ரவரியில 28 நாட்கள் தான் வரும். லீஃப் ஆண்டு அப்படின்னா 29 நாட்கள் தான் வரும். சோ 4 மாதம் தான் நம்ம இங்க எழுதணும். 4 மாதங்கள் 30 நாட்களை கொண்டிருக்கும். ஓகேங்களா? பிப்ரவரி மட்டும் வராது அதுல. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 மாதங்கள் 31 நாட்களையும் 4 மாதங்கள் 30 நாட்களையும் பிப்ரவரி மட்டும் 28 அல்லது 29 நாட்கள் வரும். ஓகேவா குட்டீஸ்? அடுத்தது இங்க பாருங்க, மாதங்களின் பெயர்களை வரிசையாக எழுதுக. என்ன சொல்லியிருக்காங்க? மாதங்களின் பெயர்களை வரிசையாக எழுத சொல்லியிருக்காங்க. குட்டீஸ், நம்ம இங்க ஜனவரியில இருந்து இங்க டிசம்பர் வரைக்கும் நம்ம ரைட் பண்ணும். இங்க பாருங்க, நான் எப்படி ரைட் பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரியே ரைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜனவரி, பிப்ரவரிக்கு அப்புறம் என்ன வரும்? சூப்பர். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு அடுத்தது ஆகஸ்டுக்கு அடுத்தது செப்டம்பருக்கு அடுத்தது அக்டோபர், நெக்ஸ்ட் நவம்பர், லாஸ்ட் ஒன் டிசம்பர். பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓர் ஆண்டிற்கு 12 மாதங்கள். ஓகேங்களா குட்டீஸ்? அடுத்தது இங்க பாருங்க, மேட்ச் இட். இப்ப நம்ம மேட்ச் பண்ண போறோம். இங்க பாருங்க, குடியரசு நாள் எப்ப வரும்? குடியரசு தினம் ஜனவரி. குட். விடுதலை திருநாள் எப்ப வரும்? ஆகஸ்ட் மாதத்துல வரும். ஆசிரியர் தினம் செப்டம்பர். குழந்தைகள் தினம் எப்ப வரும்பா? உங்களோட தினம் எந்த மந்த்ல வரும்? நவம்பர். சூப்பர். நம்மளுடைய குழந்தைகள் தினம் நவம்பர் மாதத்துல வரும். ஓகேங்களா குட்டீஸ்? அடுத்தது பார்க்கலாம். குட்டீஸ், நம்ம மாதங்கள் கத்துக்கிட்டோம். இருந்தாலும் பாருங்க, இங்க கூடுதலாக அறிவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. படத்தில் உள்ளவாறு மாதங்களின் பெயர்களை கை மூட்டுகளில் பொருத்துக. மூட்டுகளின் மேல் அமையும் மாதங்கள் 31 நாட்களையும் 2 மூட்டுகளின் இடையில் அமையும் மாதங்கள் 30 நாட்களையும் குறிக்கும். ஆனால் பிப்ரவரி மாதத்தில் 28 அல்லது 29 நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டீஸ். இப்ப நம்ம கைகளை இப்படி நம்ம மூடிக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நமக்கு தெரியுதுங்களா? இங்க பாருங்க, நம்ம கை விரல்கள் இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுடைய மூட்டுகள் இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் மூட்டுகள். நம்ம கை விரல்ல இங்க இருக்கிறது மூட்டுகள். அந்த மூட்டுகள்ல வர்றது எல்லாமே 31 நாட்கள். அந்த குழியில வர்றது எல்லாமே 30 நாட்கள். இங்க பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி மட்டும் 28 இல்லைன்னா 29 நாட்கள் தான் வரும். மார்ச், ஏப்ரல் கீழே வருது, மே, ஜூன், ஜூலை. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜனவரிக்கு 31 வரும், மார்ச் 31, மே 31, ஜூலை 31 வரும். அதே பிப்ரவரி 28, 29, ஏப்ரல் 30, ஜூனுக்கு 30. அதே மாதிரி இங்க பாருங்க, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. குட்டீஸ், இது மாதிரி உங்க கைகள்ல வச்சு நீங்க சொல்லி பாருங்களே. நம்ம ஆரம்பிக்கும் பொழுது முட்டிகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? முட்டி அப்புறம் கீழே, அப்புறம் முட்டி அப்புறம் கீழே, அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியா புரியும். ஓகேவா குட்டீஸ்? அடுத்தது பாருங்க, பருவங்கள். இதுல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம். ஓகேங்களா? நம்ம இங்க பாருங்க சில பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம என்னென்ன காலங்கள் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க,
கோடைக்காலம். கோடைக்காலத்துல வெயில் அதிகமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இளநீர் குடிப்போம், நுங்கு சாப்பிடுவோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மழைக்காலம். மழைக்காலம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் குட்டீஸ்? மழைக்காலம் வந்துருச்சுன்னா குடைகள் பயன்படுத்துவோம், ரெயின்போ கோட்லாம் நம்ம போடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி கம்பளி, ஷொட்டர் அதெல்லாம் போட்டுட்டு தீ மூட்டி இந்த மாதிரி நம்ம குளிர் காய்வோம். ஓகேங்களா? வெயில் காலத்துல இளநீர் குடிப்போம், தர்பூசணி சாப்பிடுவோம், நொங்கு சாப்பிடுவோம். மழை காலத்துல எப்படி இருப்போம்? மழை காலம் இப்படி வந்துருச்சுன்னா குடை பிடிப்போம், ரெயின் கோட் போட்டுக்குவோம். அதே குளிர்காலம் அப்படின்னா சொட்டர் போட்டுக்குவோம், கம்பளி போட்டுக்குவோம். இப்படி நெருப்பு கூட்டி அதில் நம்ம குளிர் காய்வோம். ஓகேங்களா குட்டீஸ்? அடுத்தது பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க எந்தெந்த மந்த்ல நமக்கு, அதாவது எந்தெந்த மாதத்துல நமக்கு கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இதெல்லாம் கோடை காலம். இங்க அப்ப வெயில் அதிகமா இருக்கும். என்னென்ன மாசத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஓகேங்களா? அடுத்தது மழைக்காலம். மழைக்காலம் பாருங்க, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். குளிர்காலம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில தான் குளிர்காலங்கள் அதிகமா இருக்கும். மறந்துடக்கூடாது குட்டீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டீஸ் அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள பருவங்களில் உண்ணப்படும் பொருத்தமான உணவுப் பொருட்களை டிக் செய்யவும். இங்க பாருங்க, இங்க காலங்கள் கொடுத்திருக்காங்க, இங்க உணவுகள் கொடுத்திருக்காங்க, என்ன நேரத்துல எதை சாப்பிடணும் அப்படின்னுட்டு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க, என்ன காலம்? கோடைக்காலம். கோடைக்காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நொங்கு சாப்பிடுவோம். ஸோ டிக் பண்ணும். அடுத்தது மழைக்காலம். மழைக்காலத்திலேயே நம்ம இளநீர் குடிப்போம், சூடா சாப்பிடணும், சூடா குடிக்கணும்னு நினைப்போம்ல, அதுதான் சூப். அதே மாதிரி குளிர்காலத்திலயும் நம்ம தர்பூசணி சாப்பிடுவோமா? இந்த மாதிரி நெருப்பை மூட்டி விட்டு நம்ம இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? சூடா பனங்கிழங்கு சாப்பிடுவோம். ஓகேவா குட்டீஸ்? இங்க நம்ம டிக் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்க, மகிழ்ச்சியான நேரம், நீங்க கலர் பண்ற இடம். ஓகேங்களா? இங்க பாருங்க, பருவத்திற்கு தகுந்தாற்போல் மாதத்திற்கு வண்ணம் இடுங்க. கோடை காலத்திற்கு மஞ்சள் நிறமும், மழை காலத்திற்கு நீல நிறமும், குளிர்காலத்திற்கு பச்சை நிறமும் பயன்படுத்தவும் கொடுத்திருக்காங்க. இங்க 12 மாதங்கள் கொடுத்திருக்காங்க. குட்டீஸ் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கோடை காலம் சொல்லியிருக்காங்க. கோடை காலம் என்னென்ன காலம்? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். கோடை காலம் என்னென்ன? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். இந்த 4க்கும் நீங்க என்ன கலர் அடிக்கணும் அப்படின்னா மஞ்சள் கலர் அடிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது என்ன காலம்? மழைக்காலம். இங்க பாருங்க குட்டீஸ், மழைக்காலம் என்ன கொடுத்திருக்காங்க? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்ப நம்ம இங்க இருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4 மாதத்திற்கும் என்ன கலர் அடிக்கணும்? நீல நிறம் அடிக்கணும். குளிர்காலம். அடுத்தது குளிர்காலம். குளிர்காலம் என்னென்ன காலம்? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ மீதி இருக்கிற இந்த 4க்குமே நம்ம பச்சை கலர் அடிக்கணும். ஓகேங்களா? பச்சை நிறம் அடிக்கணும். அவ்வளவுதான் குட்டீஸ். இதை நீங்க ஈஸியா செய்திடலாம். ஓகேங்களா குட்டீஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குட்டீஸ். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ குட்டீஸ்.